தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியா எக்ஸிம் பேங்க்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நமக்கு தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஜாப் என்ன, யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்குமே இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்தியா எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேங்க்குங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பேங்க்ல இருந்து தான் உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படின்னோடனே டெம்பரவரி வேகன்சி நினைக்காதீங்க, ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ வரைக்கும் லாஸ்ட் டேட்டுன்னு அக்டோபர் 7 வரைக்கும் உங்களுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனும் அக்டோபர் மாதமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அக்டோபர் 7 மேலே அக்டோபர் 20 to 24 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கலாம். எப்போவுமே இந்த டேட்டில் தான் நடக்குது. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு ப்ளீஸ் நோட் தட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அண்டு இன்டர்வியூக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் மட்டும்தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது, அதாவது பிரான்ச் ஆஃபீஸு. அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். அதோட டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்டிங் எடுக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ எலிஜிபிலிட்டி என்னென்னு பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கேட்டகரி தான். இதில் பாருங்கள், இதில் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர் ஃபுல் டைம் டியூரேஷனில் கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபினான்ஸ்லேயோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லேயோ ஃபாரின் ட்ரேட்லேயோ இல்லை சிஏலையோ முடிச்சிருந்தா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது பேங்க்கோட அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2025 தான் நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் டைம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இங்கே மேலே கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனில் எதுலையாதும் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் கூட ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும். அதே மாதிரி ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாம் 31 வயசு வரைக்கும் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. இதுவே நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது பெண்களாவோ SC/STயாவோ இருந்தால் யாராக இருந்தாலும் 100 ரூபா மட்டும் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான செலெக்ஷன் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஒரு இன்டர்வியூவும். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 40 கொஸ்டினும், பார்ட் 2 பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக ஒரு 60 கொஸ்டினும், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸு. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைமும் கொடுக்குறாங்க. அடுத்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருக்கும் பொழுதே மினிமம் உங்களோட மந்த்லி ஸ்டைஃபண்ட் 65,000. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் JM 1 கிரேட் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களோட சேலரி வந்து கிட்டத்தட்ட 86,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்க.